ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் வால் டெக்கர் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நான் சும்மா அளவுலாம் வச்சு கட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு சின்ன பிளேட் வச்சு தான் கட் பண்ணேன். சென்டரில் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு நான் கட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஒரு நார்மல் ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் இல்லாமல் நார்மல் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஒட்டிடலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம இப்போ பீகாக்கோட பாடி மேலே மட்டும் வரைய போகிறோம். கீழே ஃபெதர்ஸ்லாம் இல்லாமல் அந்த மேலே இருக்க பாடி ஷேப்பை மட்டும் வரைய போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பீகாக்கோட ஃபெதர்ஸ் கட் பண்ணலாம். ஃபெதர்ஸ் நான் எப்படி பண்ணுறேன்னா 3 கலரில் நம்ம இப்போ அதில் லேயராக இருக்க மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு ஃபெதர் வரைஞ்சிட்டு அதுக்கு அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸில், அதை விட சின்ன சைஸில் நான் எல்லோ கலரில் அதே மாதிரி ஒரு ஃபெதர் வரைகிறேன். இப்போ திரும்ப பிங்க் கலர் எடுத்து இந்த 2 ஃபெதரையும் விட சின்னது, புரியுதா? நான் இப்போ வெட்டிட்டு நான் காமிக்கிறேன், கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாவே புரியும். பெருசு சின்னது, அதை விட சின்னது, அந்த மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலரில் பெருசாக இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே எல்லோ கலர் கொஞ்சம் சின்னது, அதுக்கு மேலே பிங்க் கலர் இன்னும் சின்னது. இந்த மாதிரி தான் நம்ம லேயராக கட் பண்ணி ஒட்ட போகிறோம். இப்போ எல்லா லேயர்ஸும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஃபோம் ஷீட்டை ஒட்டிட்டோம். ஒட்டி முடிச்சுட்டு இப்போ நம்ம பீகாக்கோட ஃபெதரை ஒட்டலாம். ஃபஸ்ட்டு க்ரீனுக்கு மேலே எல்லோவுக்கு மேலே பிங்க்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் வைஸ் ஒட்டிடலாம். மொத்தமாக நான் இந்த பீகாக் 8 ஃபெதர், இந்த பீகாக் 8, ஸோ டோட்டலாக 16 ஃபெதர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீகாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும்தான் நார்மல் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குமே இப்போ மேலே அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நான் கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லோ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை நீட்டாக இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக பிரெத் இருக்க மாதிரி இந்த மாதிரி லென்த்துக்கு கட் பண்ணி அதை ஃபுல்லாக இந்த அவுட்லைன் மாதிரி ஒட்டிடலாம். இன்னர் அவுட்லைனு அதே மாதிரி மேலே 2 லேயராக ஒட்டிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் க்ளூகனுக்கு பதில் ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ 2 லேயராக ஒட்டியாச்சு இல்லையா? ஒட்டி முடிச்சுட்டு இப்போது அந்த கார்ட்போர்டோட அவுட்டர் சைடு நம்மளுக்கு கார்ட்போர்டு அப்படியே ராவாக தெரியும், அதனால் அதையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கு க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்டிடலாம். இதுவுமே அவுட்டர்லேயும் ஒட்டியிருக்கேன், உள்ளேயுமே ஒட்டுறேன், நான் இன்னர் லேயருக்குமே ஒட்டுறேன். ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி உள்பக்கமும் ஒட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கார்ட்போர்டே தெரியாது ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பீகாக்கை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். ஃபுல்லாகவே நான் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஃபெதராக எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த பீகாக்கோட ஃபஸ்ட்டு அந்த பாடி ஷேப் ஒட்டக்குள்ளே பார்த்து ஈவனாக ஒட்டுங்க. 2 சைடும் 2 பார்த்துட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் கரெக்ட் டிஸ்டன்ஸில் ஒட்டினா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2யுமே ஒட்டி முடிச்சுட்டு கீழே இப்போ ஃபெதர்ஸை நம்ம ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் நம்ம. க்ளூகன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபெவிபாண்ட் 10 ரூபீஸ்க்கே விற்கும், சின்ன டியூப் 10 ரூபீஸ்க்கே விற்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம் நாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பீகாக்கோட மூக்கு இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட்டில் அந்த அழகு சொல்லுவாங்கள்ல, அதுவும் அந்த கொண்டையும் நம்ம ரெடி பண்ணி எல்லோ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் நான் வரைஞ்சிட்டு அது தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அதையுமே இப்போ 2 பீகாக்கும் ஒட்டிடலாம். இப்போ இது 2த்தையும் ஒட்டி முடிச்சுட்டு மேலே அதே மாதிரி அதோடைய பீகாக்கோடைய கொண்டையுமே நான் எல்லோ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பீகாக்கோட கண்ணுக்கு நம்ம கோல்டன் ஆஃப் பீட் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ஒட்டிடலான்ட்டு ஒட்டிட்டேன். நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். இப்போ ப்ளூ கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் நம்ம நீல ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் 2த்துலேயுமே இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் நிறையா கட் பண்ணிவிட்டு
அதை ஒரு அயன் பாக்ஸ் எடுத்து அந்த அயன் பாக்ஸோடைய லோ ஹீட்டில் ஹீட் பண்ண போகிறோம். அப்படி ஹீட் பண்ணக்குள்ளே இந்த ஸ்ட்ரிப்போட அந்த எண்டு வந்துட்டு லைட்டாக சுருண்டு வரும். ஸோ அந்த மாதிரி சுருண்டு வரக்குள்ளே அதை எடுத்துடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச ஸ்ட்ரிப்பை நாம் அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸில் நடுவில் நம்ம ஒட்ட போகிறோம். இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஒட்டியிருக்க ஃபெதர்ஸே போதும் அப்படின்னு நினச்சாக்கா ஓகே, நீங்கள் அதோடய விட்டுடலாம். அவ்வளோதான், நான் இப்போ ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்கு ஹேங்கிங்க்கு நான் க்ரீன் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ரோலர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது பழைய வீடியோவில் நம்ம நிறைய ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது பிங்க் கலர் பால் செயின் எடுத்திருக்கேன். அந்த பால் செயினை வந்து இந்த ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணால் ஜஸ்ட் அப்படியே லைட்டாக உள்ளே விட்டாவே அது ஒட்டிக்கும். அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணாவே போதும். எனக்கு இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அப்படியே நின்றும். ஸோ இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இப்போ வந்து பீகாக்கு கீழே நாம் ஒட்ட போகிறோம். 5 பீஸையுமே ஃபஸ்ட்டு ஹைட் வைஸில் பெருசு, அதுக்கப்புறம் சின்னது அந்த மாதிரி ஆர்டர் வைஸில் ஒட்டலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த ஆர்டரில் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். ஒட்டக்குள்ளே பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. கொஞ்சம் ஹைட்டு மேலே கீழே அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. உங்ககிட்ட பால் செயின் இல்லை அப்படின்னாக்கா உள்ளன் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. எக்ஸஸாக இருக்க பால் செயினை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஷார்ட் அண்ட் ரிப்பன் எடுத்து நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு மேலே ஒட்ட போகிறோம். எதுக்காகனா, நம்ம உள்ளன் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆணியில் மாட்டுறதுக்காக ஒட்டுவோம்ல, அதே மாதிரி நான் ஷார்ட் அண்ட் ரிப்பன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஷார்ட் அண்ட் ரிப்பன் இல்லைன்னா உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம ஈஸியாக வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை ஒட்டுறது. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. இந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ்லலாம் இந்த ஸ்டோன் வந்து நான் ஒட்ட போகிறேன். ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து கொஞ்சம் இருந்துச்சு என்கிட்ட ரவுண்ட் ஷேப்பில். அதை ஃபுல்லாக இப்போ ஃபெதர்ஸோட சென்டரில் நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். இது ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சுன்னா நம்மளுடைய வால் டெக்கர், அழகான பீகாக் வால் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. வாலில் வந்து ஹேங் பண்ண பிக்சரும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thank you. See you on next video. Bye.